ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரைச்சமாகவே தான் அரைப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று உள்ள ஜாமான் தான் இப்போ அதிகமாக இருக்கே தவிர இன்றைக்கி வந்தது எல்லாமே மேக்ஸிமம் விற்றுருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவமான லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபா கிட்டே இருக்கா. 1 லட்சம் 1.5 லட்ச ரூபான்றான், சரியாக தெரில. பட் ஆனால் ஆசூஸ் விவோ புக் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ ரேம் இருக்குதா, 16 GB ரேம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஓஎல்டி டிஸ்பிளேன்றான். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்து தனி வீடியோவே போட்டிருக்கோம். அது யாருப்பா? அர்ணவ் கோபால் மாதிரி இருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜிபி ரேம் வந்து 512 GB, 16 GB ரேமு, 512 GB SSD. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் மாதிரியான லேப்டாப்பு. இதோட ப்ராசஸ் வந்து ஓஎல்டி டிஸ்பிளே. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விவரமாக சொல்லணுன்னா i5A 12th ஜென்ரேஷனு ஹெச் ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது. 16 GB ரேமு, 512 GB SSD. ஓகே, 14 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ், மொத்த சைஸு, ஸ்க்ரீனோட சைஸு. அதே மாதிரி 2K ஓஎல்இடி டிஸ்பிளே. அதாவது டைப் சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்ட் இருக்குது. டைப் சியில் 2 பக்கம் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்னமோ போட்டிருக்கானுங்க, எனக்கு தெரில. ஒரிஜினல் அடாப்டர் இருக்குது. ஓகேயா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற விலை 30,500 ரூபா. ஏன்னா பஸ்ட்டு போட்டிருக்கோம். இன்னொருத்தர் வேறு இப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் எந்த பொருளையுமே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ரேட்டு. வரும்போது கைப்பற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரேட்டு. ஸோ அது மாதிரி தான் இது. இங்கே பாருங்கள், இதோட மாடல் நம்பரு அப்படியே உள்ளே போ. நம்ம எதுவுமே பார்த்துப்பா. இதோட மாடல் நம்பர் இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, அப்படியா? ஐயோ சரி, மாடல் நம்பரை மட்டும் காமிச்சிடு. ஆனால் அவங்க நெட்டில் போட்டு பார்ப்பாங்க கஸ்டமரு. எல்லாமே ஆன்லைன் உலகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு 100 ரூபா பொருளை 1000 ரூபா சொன்னால் கூட தெரியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா பொருளை 101 ரூபா சொன்னால் கூட அதிகம்னு சொல்லுவான். அது உள்ளே போ. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அதோட மாடல். ஓகேயா, இதுதான் பொருள். இதோட மாடல் நம்பரு நோட்டட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வற்புறுத்துறது கிடையாது, கையை பிடிச்சி இழுக்கிறது கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வந்து பொருள் விற்க சொல்லி கொடுக்குறதில்ல. எங்கள் கடை, எங்கள் பொருளை போடுறோம். வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம், சரியா? ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா, இது வந்து 75,000 ரூபா சொல்கிறாப்புல. ஸோ இதோட மாடல் நம்பர் ஏதோ ஒன்று சொன்னார், அவர் மறந்துட்டேன். எக்ஸோ 7S, சரியா? இதோட லென்ஸோட சொல்லி கொடுக்குறாப்புல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா ஃபீல்டில் உள்ள ஒரு கொண்டு வந்து கொடுக்குறது. இதெல்லாம் சினிமாவில் இந்த இதில் நல்லா அடின்னு அடிச்சுட்டு திரும்ப வந்து விற்கிறது அவங்களுக்கு. ஏன்னா அடுத்தடுத்த மாடல் வந்துடுறது இல்லை. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்களுக்கு ஒரு கனவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா. அன்றைக்கெலாம் வந்து சிவாஜி எம்ஜிஆர், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி 1000 சிவாஜி எம்ஜிஆர் வரான் ஃபீல்டில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மீடியா வந்து ஓப்பன் ஆகிப்போச்சு. அவங்கவுங்க எடுத்து சோசியல் மீடியாவில் இதுலலாம் வீடியோ போடுறாங்கன்னு சொல்கிறான். வீடியோ, மூவி, ஷார்ட் மூவிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டமான மூவிலாம் அசிங்கமாக இருக்குது. ஸோ அதுதான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய கடமை. இதோட விலை வந்து 75,000. ஸோ போக்கோ M4 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 8,000 ரூபா. இது பாக்ஸு, சார்ஜரு எங்கே அந்த மேலே வச்சுருக்காப்ல, திரும்ப அதே இடத்துல வச்சுருவா இல்லைடா. இது என்ன ஜிபி? இது 8128 தானே. போக்கோ M4 ப்ரோ 5G மொபைலு, 6128. மொபைல் நல்லா இருக்குது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6128, அவ்வளோதான், சரியா? இதோட விலை 8,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து
இது வந்து மொபைலில் வந்து நம்ம இது வந்து இது விட்டுருப்போமா இல்லட்டா பஸ் இதில் சார்ஜெலாம் போட்டு வச்சா தானே பஸ் விற்க முடியும் கடன்னு எழுதி வச்சாலும் நம்ம காமிக்கணும்ல மக்கள் வந்து அதை நேரடியாக பார்த்தா தான் வாங்குவாங்க. சரி ஓகே இது ஓகே ஓகே இங்கே பாரு அப்படியா சரி ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 16,500 128 GB பேட்டரி ஹெல்த் 72%. 3 மொபைல் இருக்குது இதில். பஸ் 2 வாங்கிட்டு போயிட்டாங்க பசங்க. ஒன்று கூட விற்கல. இதெல்லாம் விற்குமா? விற்கும், கொஞ்சம் லேட்டாகும். ஆமாம் இந்த 3 இருக்கு. எதுக்கு? நான் அது ஆசி மட்டும் நாளைக்கு அவனை வச்சு ஒருமா எனக்கு அது விடுங்க, நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். ஐஃபோனில் வந்து ஒன் ப்ளஸில் 2Tயா பை அப்புறமா பேசுகிறேன் பை அப்புறமா பேசுகிறேன், வீடியோ முடிச்சிடறேன். வீடியோவில் வந்து அதை இதை கேட்டுட்டு ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல்ப்பா? இது நாடு 2. ஒன் ப்ளஸ் நாடு 2 தான். 11,000 ரூபா தான் போட்டிருக்கு. ஒன் ப்ளஸ் நாடு 2 மொபைல் வந்து நல்ல நீட் கண்டிஷனாக வச்சுருக்காங்களா. இது வீடியோ போட்டோம்ல இன்றைக்கி 8/128. ஆனால் ஒன் ப்ளஸ் நாடே வந்து இந்த ரேட்டு தான் விற்கிது. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாடு 2ன்றது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான், 5G மொபைலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு வாங்குகிறோம்? 11,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வரையும் சர்வீஸ் போகாதது. மொபைல் பார்த்தாலே தெரியும்ல உங்களுக்கு, தகன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதோட விலை வந்து 11,000 ரூபா பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து நாடு 2T 12/256. இந்த இடம் கண்ணாடி கிட்ட, இந்த கேமரா கிட்ட உடஞ்சிருக்கு. சரியா? $5G மொபைல் தான் இது. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். கேமரா எப்படி இருக்குது பாரு. கேமரா ஓரளவு சுமாராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. 12/256. ஜிபியை மட்டும் காமிச்சிருவேன். 12/256. சரியா? இதோட விலை வந்து எவ்வளோ போட்டிருக்கோம் நம்ம? 11,500 ரூபா. 11,000 ரூபாய்க்கு கொடுக்க சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. சரியா? 11,000 ரூபாய்க்கு கொடுக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு 2T தான். ஆனால் இது வந்து அது அட்டாஸாக இருக்குல்ல, இது வந்து தகன்னு இருக்குது. ஒரு புது மொபைல் மாதிரியே இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ மொபைலில் வந்து அது உடஞ்சிருக்கு லைட்டாக இந்த இடத்துல. ஆனால் இது 8/128. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. இது தரமாக இருக்கா, ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி இருக்கா. 14,000 ரூபாயா அது, 14,000. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு சொல்ல தான் செய்வோம், நாங்கள் வாங்குங்கன்னு சொல்ல ஒரு ஐடியா தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சாம்சங்கில் வந்து ஃபோல்டு 4 39,000 ரூபா தான் இது விலை. சரியா? ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, நான் மண்டை கிளம்பு, நான் காற்று வரட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோல்டில் 4 12 GB ரேமு 256. இதில் என்னென்னா உங்களுக்கு லைட் கிராச்சஸ் இருக்குது பஸ், மற்றபடி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜென்யூனாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபோல்டு 4 இது. சரியா? அண்ணா நீ வீடியோவில் பார்த்துட்டு வாண்ணா, கிளம்புண்ணா ப்ளீஸ். நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுண்ணா, தொந்தரவு பண்ணக்கூடாது. வரானுங்க, அதுக்கு தான் நைட்டு 10-12 மணிக்கு போட வேண்டியதாக இருக்குது வீடியோ. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபா பஸ் இது. ஸோ இது ஐடியா இருக்கா பாருங்கள். ஆனால் நீங்கள் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல மொபைல் ஒன்று நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு.
ரியல்மியில் வந்து இது வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று 12,000 ரூபாய்க்கு போட்டிங்களே அந்த மொபைல் தானேன்னு சொல்லிட்டு கமாண்டில் வந்து சொல்கிறாங்க. சரியா, ரியல்மி GT2 ப்ரோ வந்து 12,000 ரூபாய்க்கு ஒன்று போட்டிங்களே அந்த மொபைலா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேறு, இது வந்து வேறு. இது வந்து ஒரு கடைக்காரங்க விற்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நான் அவங்க சொல்கிற ரேட்டு தான் போட முடியும். நான் என் இஷ்டத்துக்கு போட முடியாது பஸ். அது அன்றைக்கி நானே காசு கொடுத்து வாங்கியிருப்பேன். அதனால அவங்க அது கம்மியாக போட்டிருப்பேன், விற்றுருக்கோம். இன்னைக்கு கூட ஒன்று ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ரேட் கம்மியாக போட்டோம். ஐஃபோன் 13 எப்பா ஐஃபோன் 13 ஐஃபோன் 13 256 ஜிபியை வெறும் 26,500 போட்டோம். ஒரு 10 பேர் கால் பண்ணுறது இடத்துல ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போதே போட்டார் காசு. சரியா, அது வேறு இது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி கொடுத்து விற்க சொல்கிறாப்புல. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. நான் இதுக்காக அவர்கிட்ட பேசி ஒரு 500 கம்மி பண்ணியிருக்கேன். 13,500 கம்மி பண்ணியிருக்கேன். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ கேமிங் மொபைல் இது. சரியா, அதனால வந்து நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128. சரியா, 128. ஸோ மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500 தரேன். சரியா, இது வந்து S20 FE. S20 FEயில் வந்து எத்தனை போன் பாருங்க. S20 FEயில் ஒன்று ஆமாம், அதெல்லாம் போயிடுச்சுல. 7,000-8,000 ரூபா போட்டோம், அது போயிடுச்சு. ஓகே பாரு எதுக்குள்ளே வரான் பாரு பாட்டில். நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருப்போம், உடனே கால் பண்ணுறான். அது வாட்ஸ்அப் அந்த நம்பர் எடுக்கலன்னொன்னே இதில் வரான். சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா S20 FE 5G மொபைலு 8-128. சரி தம்பி வாங்க அப்புறமா பாவம். S20 FE 5G மொபைலு 8-128. லைட்டாக கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது, பெண்டாக இருக்குது. 10,000 ரூபா சொல்லி விற்க சொல்லி கொடுத்துருக்காப்ல. சரியா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான மொபைலு. மோட்டோ Edge 50 ப்ரோ 5G மொபைலு 24,000 ரூபா. சரியா, பாக்ஸு மொபைலு எல்லாமே இருக்குது. சரியான ரேட்டு உங்களுக்கு. ஸோ இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பர் ரேட்டு, 24,000 ரூபா. நீங்கள் தான் முடிவு பண்ணணும், வாங்குறது உங்கள் இஷ்டம். நாங்கள் சொல்கிறது சொல்லிகிட்டே தான் இருப்போம். விலை கம்மியாக இருக்கும்போது லாபமாக இருக்கும்போது வாங்கிக்கோங்க. நஷ்டப்படணும்னு தோணுச்சுன்னா வாங்காதீங்க. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று 13,500 போட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 13,000 தரோம். இதில் ஒரு செம்ம இஷ்யூ இருக்குது. இதில் என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பேசிடுவோம். ஏன்னா இது ஒருத்தர் காசு போட்டார். ஸோ நம்ம அப்புறமா இதை பற்றி விளக்க சொன்னோன்னே வேணான்னு சொல்லிட்டாரு. சரியா, அது ஒரு இது இருக்கட்டும். வா அப்புறமா பேச சொல்லிட்டாடி, அவனை தோபி பண்ணன்னு சொல்லி. தம்பி போயிட்டு வாப்பா, அப்புறமா அவனை தோபி பண்ணி விடு. நீங்கள் பேசிகிட்டே இருந்தா நான் வீடியோ போட முடியாதுடா. ஸோ ஐஃபோன் 11 இதோட விலை ஐஃபோன் 11 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 128 GB. இதில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு பஸ் இதில். ஏன்னா உண்மையான விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் வாங்குங்க, வாங்காமல் போங்க. அது வாங்கிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு மஜித் பாய் சொன்னதுக்காக வாங்கிட்டோன்னு நினச்சிட வேணாம். அதுக்காக தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவு சொல்ல வேண்டியதை சொல்கிறோம். அது நம்மளை மீறி வரும்போது சில விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல. ஏன்னா எல்லாமே வியாபாரம் இல்லை. நம்ம அர்ஜென்ட்டாக வந்து கொடுக்குறானுங்க, அது எதுவும் சொல்லாமல் கூட கொடுத்துறானுங்க. நாங்களும் வந்து வீடியோ போடும்போது அதை மைண்டில் வைக்காமல் சொல்லிடுறோம். சில இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம முடிஞ்சளவு நம்மளால் தெரிஞ்சதை சொல்கிறோம். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 11 பேட்ரி சர்வீஸு டிஸ்பிளே வந்து மாற்றிருக்கு. 13,000 தரேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் 128 ட்ரூ டோன் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது நம்ம வந்து அந்த ஆப்ஷன்லேயே பார்த்தா தெரிஞ்சிடும். வேறு என்னப்பா ப்ராப்ளம் இருக்குது பார்த்துக்க. ஓகே, கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. பாய் வா பாய், அப்படி வா பாய், போய் தொலை பாய்.
ஓகே, கேமரா எல்லாம் சூப்பராக இருக்குது பஸ். இதோட விலை 13,000 ரூபா தரோம். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ மேக்ஸ். இது 16 ப்ரோ மேக்ஸு. மொபைல் எங்கே இருக்குன்னா அந்த இருங்க உடஞ்சிருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நான் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்மளை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சொல்லுங்கண்ணா என்னண்ணா சார், ரொம்ப லேட் ஆகுண்ணா. சரி ஓகே. ஐஃபோன் வந்து 16 ப்ரோ மேக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 512 GB காப்பி மொபைலு. அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து நைட்டில் போடுறதாண்டா நல்லது. ஒவ்வொருத்தனா வந்து அப்புறம் அவனுங்களை நான் திட்டேன்னு வச்சுக்கவேன், வருத்தப்படுவேன். நோபி பண்ணி விட்ற நீயே. ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ மேக்ஸு. இது வந்து காப்பி ஃபோன். இதில் வந்து என்ன பிரச்சனைனா 17,000 ரூபா நம்ம சொல்லிட்டோம் நிறையா. இதை பற்றி என்கிட்ட ஒன்று இருந்தது, அதை கூட ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். மொத்தம் 3 ஃபோன் வந்துச்சு. 2 வாங்கினார்ல, 2 வாங்கினவரில் ஒருத்தர் வந்து கீழே போட்டு ஏதோ ஒரு விபத்தில் கீழே போட்டு உடச்சிட்டாரு. இங்கேயும் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா 512 GB இது. ஸோ 512 GB. வேறு என்ன ப்ராப்ளம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4,000 ரூபான்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக 17,000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாப்புல. 17,000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தார். டிஸ்பிளே வந்து டச்சு வந்து சில நேரம் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகுது, அது வைப்ரேஷனில். சரியா? இது வாங்கினவர் வந்து 17,000 ரூபா கொடுத்து வாங்கினாரு. காப்பி ஃபோனு, டூப்ளிகேட்டு. ஸோ நம்ம விற்றது வந்து 17,000 ரூபா. உண்மையை ஒத்துக்கிறோம், உண்மை அதுதான். 17,000 ரூபா சொல்லி தான் விற்றோம். இப்போ உங்களுக்கு ஆமாம், அதான் அன்னைக்கு கூட வீடியோ போட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆனதுனால 4,000 ரூபாய்க்கு போட்டோம். ஸோ யாருமே கேட்கல. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக வாங்குறேன்றாரு. நான் தான் வேணான்ட்டேன். எப்பா இதை வாங்கி நீ என்ன பண்ணுவ, இதை வந்து உனக்கு தெரியுமா, இது வேஸ்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கொடுக்கல. ஏன்னா அவனே அவர் கஷ்டப்படுறவன். அப்புறம் போயிட்டு தேவையில்லாமல் அப்புறம் நம்மகிட்ட தான் கொண்டு வந்து திரும்ப கொடுப்பான். நான் திரும்ப ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா கம்மி பண்ணுவேன். அப்போ இந்த ஃபோனோட விலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிரும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கு உள்ளவங்க, இல்லை இந்த ஃபோன் தான் இது பரவாயில்ல நான் ஏதோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவங்க, வியாபாரிங்க, இவங்கெல்லாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த டிஸ்பிளே ஏதாவது இருக்குது, இதே மாதிரி ஃபோன் என்கிட்ட இருக்குது, அதில் உள்ள டிஸ்பிளே தூக்கி இதில் போட்டுக்கிறேன், இல்லை இதில் உள்ளது அதில் தூக்கி போட்டுக்கிறேன், ஏதோ ரிப்பேர் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசித்து வாங்கணும்னு தோணுச்சுன்னா இதுக்கு வந்து 3,000 ரூபாய்க்கு தரேன். இது வெறும் 3,000க்கு தரேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. சரியா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற பொருள் வந்து உங்களுக்கு வந்து அது நிலச்சி நிற்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம கொடுக்குறோம். சரியா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. 6,000 ரூபா இது. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே ஆல்ரெடி நேற்று கொஞ்சமாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு. டிஸ்பிளே மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா கம்மி பண்ணி 5,500 தரேன். சரியா? 5,500 தரேன். இதில் வந்து நீங்கள் டிஸ்பிளே மாற்றணும், பேக் டோர் மாற்றணும். ரியல்மியில் 9 ப்ரோ ப்ளஸ்ஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பின்னாடி திருப்பினா தெரிஞ்சிடும். எவ்வளோ போட்டிருக்கு? 8/256 8 GB ரேமு 256 5,500 ரூபா. பெரிய மொபைல் தான், பட் ஆனால் டிஸ்பிளே போனதுனால 5,500 ரூபா. சரியா? இது வந்து ஓப்போ ரெனோ 8 5G மொபைலு. ஸோ 13,500 ரூபா. 13,500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விற்குமா விற்காதா தெரியல, இது வரைக்கும் யாரும் கேட்கல. 8/128 ஓப்போ F27 5G புதுசு எவ்வளோ பாருங்க இது ஓப்போ புதுசு. சும்மா ஆன்லைனில் போடு. இது வந்து 20,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. புதுசு சிம்மு ஆக்டிவேட் பண்ணல இதில். சரியா? சிம்மு ஆக்டிவேட் பண்ணல, அவர் பேரில் தான் எடுத்துருக்காப்புல, ரொட்டேஷனுக்காக கொடுத்துருக்கேன்றாப்புல. 8/256 சிம்மு ஆக்டிவேட் பண்ணல, சீல்டு கட்டு. ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபா இருக்குது. அவர் 20,000 ரூபா போட்டிருக்காரு. எப்படி நியாயமாக இருக்கும்?
விவோ Y300 ப்ளஸ்ஸு பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. எட்ஜு மாடல் இது என்னப்பா, இது என்ன பிரச்சனைப்பா? இது ஏதோ சொல்லிட்டு இருந்தானப்பா அவன். இது வந்து இஎம்ஐயில் வாங்கி வச்சுருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கடைசி வரைக்கும் அவன் காசு கட்டுற வரைக்கும் உங்கள் உயிரை போக்கிடுவானுங்க. இது வந்து நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில. அதனால் இது வாங்காதது வரைக்கும் நல்லது. சரியா? 7ஆம் தேதி தான் கடனுக்கு வாங்கியிருக்கான். கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான், இதில் வந்து அவன் கட்டலைன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். சரியா? இதெல்லாம் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. சரியா? அதனால நம்மளும் சொல்லிடுறோம், வேண்டாம் வாங்கிக்கங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் கட்டிடுவான். ஆனால் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். கட்டுறதுக்கு நாங்கள் பொறுப்பு. கட்டலைன்னா என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே ரிட்டர்ன் வாங்கி காசு கொடுத்துடலாம்ல. மொத்த காசும் ரிட்டர்ன் பண்ணுறேன்றான். இப்போ நீங்கள் இதோட விலை எவ்வளோ சொன்னாவன் கேட்டுவான். அதாவது கட்டலை அப்படின்னா மொத்த காசும் ரிட்டர்ன் பண்ணிடுவானா. ஆனால் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், ஃபோனை ரீசெட் பண்ண முடியாது. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. மழை செம்மையாக அடிச்சு ஊற்றுது. இது ஒருத்தர் வாங்குறேன்னாரு, ஆனால் காசு போடல. சாம்சங்கில் வந்து இது என்ன தெரியுமா, அவர் கம்மி பண்ணி கேட்டார். கம்மி பண்ணால் எனக்கு நஷ்டமாகும். ஆல்ரெடி நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி இது ஒருத்தருக்கு விற்றுட்டு அவர் வந்து சாம்சங் சார்ஜரில் ஏற மாட்டேதுன்றார். இப்போ இது என்னப்பா சாம்சங் சார்ஜரில் ஏற மாட்டேது, OnePlus சார்ஜர். ஆமாம், அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வியாதியாக இருக்குது. இதை பாருங்க, சாம்சங் ஒரிஜினல் சார்ஜர் ஏறவே மாட்டேது. இப்போ இவன் ஃபோனில் போட்டால் ஏறுது. இது இப்போ OnePlusல எடுத்து போடுறாப்புல ஏறுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். முதல் 7,500 போட்டிருந்தோம். அப்புறம் ஒருத்தர் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டாரா, அவருக்கு வேறு ஃபோனை மாற்றி கொடுத்துட்டோமா. இப்போ 7,000 ரூபா போட்டிருக்கோமா. இப்போ இதுவும் ஒருத்தர் கேட்டார், இன்றைக்கி 6,500 போடுங்க. ஆனால் நான் அவருக்கு கொடுக்கல, ஏன்னா அப்போ எனக்கு ஐடியா இல்லை. சரி, இப்போ வேணால் 6,500 தரேன், யாராவது வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு, பெயிண்ட்லாம் கொஞ்சம் அப்படியே அங்கே போயிருக்கு. ஸோ ஆனால் டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே தான், பெரிய மாடல். A33 5G மொபைலு 26 ரூபா இருக்குமா ஆன்லைனில். டிஸ்பிளேலாம் ஒரிஜினலு, கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,500 6,500. சரியா? இது வெறும் டப்பால, இதுவும் வெறும் டப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S21FE கோடு இருக்குது. சரியா? இது வந்து 8,000 ரூபா. இது வந்து ஐஃபோனில் வந்து 13 இது 25,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் என்ன மாடல், X3 தானே இது. X3 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைல் இது. ஆனால் இப்போ 6,500 ரூபாய்க்கு தான் தரோம். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு சின்ன கதை இருக்குது. என்னென்னா, இந்த ஃபோன் வந்து நல்லா மார்க்கெட்டில் இருக்கும்போது திடீர்னு வந்து இப்போ எப்படி நம்ம டிஸ்பிளேயில் கோடு வருது, சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் மாதிரி, அது மாதிரி இந்த ஃபோன் ஒட்டு மொத்தமாகவே வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுமொத்த போக்கோ X3 ப்ரோ வாங்கினவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வரும்போது அந்த ஃபோன் வந்து சுத்தமாக ஹேங் ஆயிரும், அப்படியே நின்றுக்கும் ஃபோனு. நிறைய பேர் இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னே தெரியாது எனக்கு. ஆனால் மொபைல் கண்டிஷன் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காரு. ஸோ அதனால இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்காரனே இதுக்கு பதிலாக வேறு இதுக்கு அடுத்த மாடலை வந்து இந்த ஃபோனை கொடுத்தா அந்த ஃபோன் மாற்றி தர அளவுக்கு இப்போ எப்படி கோடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டா கம்பெனிக்காரன் மாற்றி தரான். அதே மாதிரி இந்த ஃபோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஃபோனை ரிட்டர்ன் கொடுத்தா அவன் ஒரு புது ஃபோன் கொடுத்து விட்டுட்ருந்தான். அது போக்கோ X4 கொடுத்துட்ருந்தான். இதுக்கு அடுத்த மாடலை வந்து இலவசமாக கொடுத்துட்ருந்தான். ஸோ அதுதான் இதில் உள்ள இஷ்யூ. இப்போ வந்து 6,500 கொடுக்குறாப்புல. உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் வருமா வராதா என்னால் சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து XR வந்து 64 GB. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 10,800 போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9,500 நாங்கள் தரோம்.
சரியா. 9500 தரதுக்கு காரணம் என்னென்னா, இது சுற்றி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதாவது டிஸ்பிளே ஒரிஜினல் தான். ஆமாம், அதனால தான் இப்போ வந்து 9500 தரோம். இப்போ கூட ஒரு தம்பி கேட்டாப்புல, அப்போ நம்ம வந்து டிசீசஸ்னா அது என்ன இங்கிலீஷில், பேட்ரி வந்து ஹெல்த் என்னது ஏதோ போட்டிருக்கீங்க, என்னன்னு தெரியல, அன்ரிஃபைல்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கான். ஸோ பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு உத்தரவு வரணும்ல, கொடுத்தவங்கிட்ட இருந்து உத்தரவு வரணும். அதெல்லாம் கேட்டு தான் இது வந்து விலையை குறைக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் 9500 போடுங்க, நான் காசு போடுறேன்னு சொன்னாப்புல. நான் தான் வாங்கலை, சரி எதுக்கு தெரியாமல் போட்டு இப்போ 9500 தரேன். இது ஒன் ப்ளஸில் வந்து 80, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ செம்ம மொபைலு, 48,000 50,000 அசால்ட்டாக செகண்ட்ஸே போயிட்டு இருந்த மொபைல். அதாவது கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய மொபைலு, 70,000 74,000 போட்டுட்டு இருந்தானுங்க புதுசாக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட்ஸே 40 42,000 விற்றுட்டு இருந்த மொபைலு, 5G மொபைலு 12256. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12,000 தராங்க. 12,000 பாட்டில் தானே, பாட்டில் நம்ம சொன்னால் கேட்டுக்கொள்ளணும். 11,500 கூட கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து முக்கியமான ஃபோனுங்க இது, S23 அல்ட்ரா 5G மொபைல். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் S24 அல்ட்ரா. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை போல இருக்குது. ஏதாவது ஒன்று அதே அரைச்சமாகவே அரைச்சிட்றாங்க. Note 20 அல்ட்ராலேருந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி டப்பா மாதிரியே போட்டுட்ருக்கான். இன்னும் வித்தியாசமாக எதுவும் செய்கிற மாதிரி இல்லை, சரியா. இது அதே தான், ஒன்றும் Note 20 அல்ட்ரா, S22 அல்ட்ரா, அப்புறம் S23 அல்ட்ரா, இப்போ S24 அல்ட்ரா, அடுத்து S25 அல்ட்ரா எப்படி வரும்னு தெரில. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 12GB ரேமே 256, சரியா. 44,500 44,000 சார்ஜ் இப்போ போடுற டைமில். ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் நாங்கள் போடுறோம். நானே சீக்கிரம் மழை பெய்யறக்குள்ளே போயிடலான்னு பார்த்தா, ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 6 4,500 இது 32GB. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து 4,500 தரோம். டிஸ்பிளேயில் வந்து கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருக்கு. இது ஒருத்தர் 1000 அட்வான்ஸ் போட்டிருக்காரு. உழைக்கும் வரைக்கும் நாளைக்கு மொத்த காசு வரும், சம்பள காசு வரும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அவருக்காக காத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு தம்பி ஒரு ஃபோன் விற்க கொடுத்துருக்கான், 2,300 இதில் என்ன இஷ்யூன்னா பிளாக் டாட் தான் வந்திருக்கு. இந்த பிளாக் டாட் பெருசாக அவருக்கு இன்னும் ரொம்ப காலம் பிடிக்கும், அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது ஒரிஜினல் டிஸ்பிளே, 4GB ரேமே 64GB. மாடல் வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான், இருந்தாலும் நல்லா ஆக்டிவிட்டியான சூப்பரான மொபைல் இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழைக்கும் வர்க்கத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், விவோவில் வந்து விவோ என்ன மாடல் தெரியுமா இது, விவோவில் V27 ப்ரோ. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து 40,000 ஃபோனு. சாரி விவோ V27 36,000 இருக்கா இப்போ ஆன்லைனில். எவ்வளோ இருக்குது, பெரிய கோடுப்பா, இப்படி போட்டு அப்படி ரைட்டு. ஓகே நின்றுச்சு. ஆமாம், இப்போ தான் 30-40 வரைக்கும் வந்துச்சுல்ல, விவோ V30 வரைக்கும் வந்துச்சு, 40 ப்ரோ வரையும் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா விவோ V27. இது 8-128. டிஸ்பிளேயில் கிளாஸ் மாற்றிருக்காங்க, பேக் டோர் மாற்றிருக்காங்க, ஒரே ஒரு லைன் வந்துருச்சு, சரியா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் மாற்றும் போது வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா, டிஸ்பிளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி குறைஞ்சிச்சுன்னா அவங்க கிளாஸ் மாற்றினாங்கனாலே கண்டிப்பாக வரும். அது இப்போ எல்லாமே வருது. ஏன்னா அவன் தூக்கி நிமித்தி மாட்டுறக்குள்ளோ ஷோரூமில் மாற்றியிருந்தானா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஏதோ ஒரு கடையில் கொடுத்து மாற்றிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக் டோரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட விலை ஒரு சொன்ன ரேட்டு 10,000, சரியா. வேணும்னா வாங்கிக்கோங்க, சரியா, உங்களோட சாய்ஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 நாள் செக்கிங் வாரண்டி கொடுக்குறது எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகம். ஏன்னா எங்களுக்கு கொடுக்குறவன் அடுத்த அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டே காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நாங்கள் அதுக்கு தான் வந்து விற்றுட்டு கொடுக்குறது. உன் பொருளை கூட நான் விற்றுருவேன், விற்றுட்டா காசு தரேன்னு சொல்லி வாங்குறது. அதே எங்கள் நாலேஜுக்கு எங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறோம். இந்த பொருள் இப்படி இருக்கும், இவ்வளோ நாள் உழைக்கும் அப்படின்ற ஒரு கெஸ் இருக்கும், அதை வச்சு நாங்கள் கொடுக்குறோம், அது வேறு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் XR. இது டிஸ்பிளே சூப்பர் டிஸ்பிளே தான், ஒரிஜினல் டிஸ்பிளே. அபோட் வந்து 64GB. பேட்ரி ஹெல்த் எவ்வளோப்பா,
81 இருக்கு, கண்ணாடி உடஞ்சிருக்கு. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா, அதாவது சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா. இதில் வந்து இன்றைக்கி ஒருத்தர் வந்து பார்த்தாரு, இன்னும் 2-3 பேர் வந்தாங்க பார்த்தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து 24,000 கம்மி தர மாட்டேன்றாரு. இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு பவுச் போட்டிருந்தோம், அந்த பவுச்சை கழட்டிட்டனால உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். டபுள் டிஸ்பிளே வரும். இங்கே ஒரு டபுள் டிஸ்பிளேனா 2 கலர் வரும். இங்கே ஒரு கலர் வரும், இங்கே ஒரு கலர் வரும். இந்த கலர் வந்து ப்ளூ கலராக இருக்கும், இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இதுலேயே தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபால்ட்டு தான். ஆனால் இதை வந்து எப்படி இதை சரி பண்ணலான்னு சொல்கிறான். சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தொகை அதிகம். ஆமாம், 7,000 ரூபா செலவாகும் போல இருக்குது. 7,000 ரூபா 82 இருக்குப்பா, ஆன் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா, இதை செலவு பண்ணி சரி பண்ணலாம். ஒரு 7,000 ரூபா அவன் ஷோரூமில் கொடுத்தா அவன் சரி பண்ணி கொடுத்துருவான். டிஸ்பிளே மாற்ற வேண்டியதில்லை. அது ஏதோ இதை கலட்டி ஏதோ ஒன்று ஐசியே நம்ம மாற்றுவாங்கன்னா. ஸோ அப்படி யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ தரோம்னா 24,000 ரூபா. பேனா வேறு இல்லை, அதையும் பார்த்துக்கோங்க. பேனா வந்து 500 ரூபாய்க்கு இருக்குது, 2,000 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் வாங்கி மாற்றுறதை பொறுத்து. சரியா, விவோ V29e, விவோ V29e 14,500 ரூபா. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக டென்ட் இருக்குது. டென்ட்டு தானேப்பா இது, டென்ட்டு உடஞ்சே இருக்குது. அந்த உள்ள லைட்டாக உடஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க, பிளாஸ்டிக்கே உடஞ்சிருக்கு. ஸோ மேலே வந்து கிராச் கார்டெலாம் எதுவும் போடல. ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 14,500 ரூபா, 14,500. வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்குங்க. அடுத்த வருஷம் டிசம்பர் வருஷம் வரைக்கும் இருக்குது, டிசம்பர் 7 வரைக்கும் இருக்குது. அது ஏன்பா செல்லாமல் போவோம், அதான் இதுலேயே போட்டிருக்காங்க. வாரண்டி. ஆமாம், அது வந்து மாற்ற மாட்டான். ஓகே ஓகே, அதான் வாரண்டியை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் பார்த்துங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் வந்து ஒன்று, இது 12,256 GB. சரியா, இதோட விலை 16,000 ரூபா, 16,000. சரி, ஓகே பஸ், எல்லாமே போட்டோம். இந்த மேக் புக்கை எடுத்து காட்டுங்க, அதுவும் போட்டுருவோம். சரி, மேக் புக்கு ஒருத்தர் அந்த லேப்டாப் காசு போட்டு வர வாங்க வரல. இது வந்து 2012 மாடலாம் பஸ். நம்ம 2018ன்னு தெரியாமல் சொல்லிட்டோம். தெரியாமல் சொல்லணும்னா இது உள்ளே போய் இதை பார்த்து சொன்னோம். இந்த சாஃப்ட்வேர் என்னப்பா ஆன்லைன் தான் இருந்துச்சு. பாஸ்வேர்டு மட்டும் போடு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 13,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு யாருக்காவது வேணுமா 1000 ரூபா குறைச்சிருக்காரு. ஸோ இது வந்து மேக் புக் ப்ரோ 2012 மாடல். 2012 தானேப்பா, 2018 கிடையாது. 2018 நாங்கள் எதை வச்சு சொன்னோன்னா, இங்கே ஒரு கீழே ஒன்று போட்டிருந்துச்சு சாஃப்ட்வேரில். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம். இதில் வந்து ஜிபி வந்து ஹார்ட் டிஸ்க் தான் வரும், எஸ்எஸ்டி வராது. எஸ்எஸ்டி வராதுல்ல. 16 GB ரேம் இருக்குது, 16 GB ரேம் இருக்குது. எஸ்எஸ்டியா ஹார்ட் டிஸ்க் அது? சரி, அது என்னமோ நீங்கள் பார்த்துக்கங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இதை கொடுத்துருவோம். நான் வந்து இந்த காப்பி ரைட்ஸுன்னு போட்டு இந்த சாஃப்ட்வேரில் போட்டதை போட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது அப்டேட்டு கிடைக்குமான்னு தெரில. அப்டேட் யூடியூப்லாம் பார்க்கலாம்ல, அதெல்லாம் பார்க்கலாம் பஸ், அதெல்லாம் பார்க்கலாம். என்னன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வருமானு தெரில. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்துக்கணும். சரியா, ஷோரூமில் ஐடியா இது யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, வேறு என்னப்பா, வேறு ஒன்றும் இல்லைல்ல. இந்த கேமரா ஒருத்தர் 27,000 ரூபா வச்சு எவ்வளோ 75,000 ரூபா 75,000 கொடுத்துருக்காப்புல. இதையும் சொல்லிட்டோம் நம்ம. ஸோ அவ்வளோதான் பஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தீங்குகள், நிறையா வந்து தவறுகள் நடக்க தான் செய்யுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்மளால் வந்து தட்டி கேட்க முடியாது. எதுக்குடா வம்பு, ரோட்டில் போகிற ஓனான எதுக்குடா வேட்டியை தூக்கி வேட்டியில் போட்டுட்டு அலையணும்னு நினைக்க தோணும். அப்படியே இருக்கக்கூடாதுல்ல நம்மளும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தவறு நடக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிக்கொணரணும்ல பஸ். நாளைக்கு வந்து நம்ம இறைவன்கிட்ட பொழுதன்னைக்கு இறைவன்கிட்ட வேண்டுறதுனால நம்ம சொர்க்கம் போயிட முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
பேசணும், அட்லீஸ்ட் தட்டி கேட்கணும். தட்டி கேட்க முடியாட்டா ஒரு கேட்குறவங்க பின்னாடியாவது போய் நிற்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளாவது 4 பேர்கிட்ட பேசணும். ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் நடக்குது. கஞ்சா விற்கிறான், பவுட்ரு விற்கிறான், கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், எது யாரை வேலியே பயிரை மேயுது. ஸோ எங்கே யாரையுமே நம்ப முடியல. அப்படி ஒரு கேடுகட்ட நாடாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பொல்யூஷனு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர்லாம் வந்து கழிவு நீர் கலந்து தான் வருது. அவன் காலையில் விடும்போது 8 மணிக்கு பிடிக்கும்போது 4 to 6 மணிக்கு வர வரைக்கும் நல்ல தண்ணி வரும். இந்த 11 மணிக்கெலாம் நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணி பிடிச்சோன்னு வைங்களேன், டைரக்ட் கழிவு நீர் தான். அந்த மாதிரிலாம் இருக்குது. கொசுக்கடி ஓவராக இருக்குது. கார்ப்பரேஷன் தொல்லை, ஒன்றுமே வரி கட்ட முடியல. வீடு வரியெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து ஏகப்பட்ட வரி. 10 மணிக்கு வந்து 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறேன்றான் ஒயின் ஷாப்பை. 10:30 மணிக்கு போலீஸ்காரன் வெளியில் நின்று பிடிக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து யாருமே யோசிக்கவே முடியல, யாரும் கேட்கவும் முடியல, கேட்க நாதியும் கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து நம்ம வீடியோவில் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்ப்போம், ஏதாவது செய்வோம், யோசிப்போம். ஓகே பஸ், குட் நைட். இதோட முடிச்சுக்கிறேன்.